சூர்யா. கம் கம் கம். ஹாய் சூர்யா. Come on, I kill on the floor, pump it up with the big ball. On the floor, here we give you more and more. Yeah, come on. Hey, handsome. ஏய் சூர்யா, இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்ட? என்ன ஞாபகம் இருக்கா? பிரியா ஆண்டிடா. சாரி, ஞாபகம் இல்ல. பரவாயில்ல விடு. இவ்ளோ அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பேன். எதுக்கு உங்க பொண்ணு? ஏன் நாங்கலாம் இல்லையா? ஹே ஹான்சம், போய் சொல்லாம சொல்லு. உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை இருந்தா என்ன, நாங்களும் குரூப்பா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓ, உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பரவாயில்ல, எங்களையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கோ. நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். கம் ஆன், லெட்ஸ் செலிப்ரேட் தி பார்ட்டி. ஏய் ஜெயந்தி, this is too much. இவ்ளோ அழகான பையனை என் கண்ணுல இருந்து மறைச்சிட்டியே. என் கண்ணுல காட்டியிருந்தா என் பொண்ணுல ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இவனை கொத்திக்கிட்டு போயிருப்பேன். என் ரெண்டாவது ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு நானே இவனை கல்யாணம் பண்ணிருப்பேன். அடி பாவி, அது தெரிஞ்சனால தானே ஜெயந்தி மருமகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா. மா, என்னம்மா இது? பார்ட்டி சூர்யா. பார்ட்டியா? ஆமாடா, நம்ம சாம இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோஸ் பண்ற பார்ட்டி. நல்லா கேக்குதா? பார்ட்டி பார்ட்டி. டைம் இப்போ கரெக்டா இருக்கு. திரிய இப்ப கொளுத்திடலாமா? போற போக்க பார்த்தா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு தோணுது. அவங்களே அடிச்சுக்குவாங்க போல இருக்கு. எதுக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். சரி. அண்ணம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்களுக்கு தெரியாம பார்ட்டியா? பேசாம இருடா. ஏதாவது பண்ணுங்க, நான் என் ரூமுக்கு போறேன். டேய், பார்ட்டி நடக்கிறப்போ நீ இல்லனா எப்படிடா? இவங்க கமெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாதுமா. சூர்யா, இந்த பார்ட்டியே உனக்காக தான். என்னது? இந்த லேடிஸ் பார்ட்டி எனக்காகவா? மா, இவங்க பண்ற கமெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நான் கொலைகாரன் ஆயிடுவேன். சரி சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. ஹலோ, யா டெல் மீ. Hey Surya, where are you going my dear? பேபி, நீ பொண்ணுங்களை தேடி போலனாலும் இத்தனை பொண்ணுங்க உன்னை தேடி வந்திருக்கப்போ நீ ஓடி ஒளிலாமா? Hey, come on baby, let's dance. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, அவன் போன் பேசிட்டு வருவான். இல்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன். ஓம் சிவாயே நமஹ. ஓம் வரதாயே நமஹ. ஓம் ஆதித்யாயே நமஹ. ஓம் சுப்ரியாயே நமஹ. ஓம் வரதாயே நமஹ. ப்ரோ, என்னடா வந்தது வராதுமா நீ பாட்டுக்கு போற? இந்த வீட்ல எனக்கு சம்பந்தமே இல்லாதது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். அட பாவி, ஏய் ஒரு யூத், அது 2K கிட், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணலாமாடா? டேய், ஹீரோயின் வரும்போது ஹீரோ இல்லனா எப்படிடா? ஹீரோயினா? அரை மண்டை, அமெரிக்கா பொன் ஹீரோயின்னா நீ தானடா ஹீரோ. ஆள் வேற பாக்கிறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருக்க. வா வா, போய் பூஜையில கலந்துக்கலாம். வா ஓகே. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் திருத்வே நமஹ. ஓம் சித்தே. ராஜி, அந்த தட்டடு. ஓம் வித்யாவே நமஹ. ஓம் சரஸ்வதியே நமஹ. ஓம் மத்யே நமஹ.
இந்தம்மா அந்த பூ ரெண்டு எடு. உன் மருமகளை எங்க கண்ணுல காட்டவே மாட்டியா? இரு, அவ இப்ப வந்துடுவா. லிலி, லிலி இங்க வா. இதோ வரேம்மா. ஒரு நிமிஷம். ஓகேடி. நான் அவளை போய் கூட்டிட்டு வர சொல்றேன். ஹாய் ஆண்டி. ஹாய். ஹாய். ஏ லில்லி, உன் Dress சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணா. ஃப்ரெண்டா? பாயா கேர்ளா? ஏய் நீ சும்மா ரெடி. லில்லி, சாம் எங்க? ஏய், என்னடி இவ பளிங்கு செல்ல மாதிரி பல பலன்னு வந்து நிக்கிறா. ஏய் ப்ரோ. சூப்பரா இருக்கால. வாவ், செமையா இருக்கால. எல்லார் கண்ணும் அண்ணி மேல தான் இருக்கு. நான் இப்படி ஸ்கூல் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணா எப்படி நம்மள பாப்பாங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். நாமளும் அண்ணி மாதிரியே கிளாமரா ரெடியாகி வருவோம்.
பத்மாவதி அண்ணி, பத்மாவதி அண்ணி, இங்க வாங்க அண்ணி. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதே இல்ல. How is it? ஓகே தானே? சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்குறவங்க யாரும் அமெரிக்கா பொண்ணுனே சொல்ல மாட்டாங்க, தமிழ் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. Really? So cute. ஏய் வா, நம்ம அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வருவோம். யாரும் அவசரப்படாதீங்க, என் மருமகளை நானே கூட்டிட்டு வரேன். நான் பூஜைக்கு வரலாமா? கண்டிப்பா வா. அங்க போயிட்டா? என்ன இந்த பொண்ணு அங்க போயிட்டா? பார்ட்டி நடக்கிறதே இவளுக்காக தான். இந்த நேரம் எங்க இருக்கணும்னு தெரியாது அவளுக்கு. அம்மா, என் சொந்த ஃபேமிலிலேயே நான் வேற ஒருத்தியா நடிச்சிட்டு இருக்கேன். அது ரொம்ப பெயினா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் அம்மாவை ஏத்துக்கணும். என் அம்மா ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வந்த வழி தப்பா இருக்கலாம், ஆனா என் எய்ம்ல எந்த தப்பும் இல்லை. ஸோ கைண்ட்லி ப்ரொசீட். அம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அது உன் பொறுப்பு. நீ ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஹாய் பிரியத்தை. என்ன ஜெயந்தி, உன் மருமக நேரா அங்க போயிட்டா? எங்க கூடயாவது பேச தேவல, உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போலாம்ல. அட்லீஸ்ட் உன்கிட்ட பர்மிஷனாவது கேட்டுட்டு போயிருக்கலாம். காம் டவுன் யா. நம்ம நாட்டு மருமகளுங்களே மாமியார் பேச்ச மதிக்க மாட்டாளுங்க. இவ யூஎஸ்ல இருந்து வந்தவ, எப்படி மாமியார் பேச்ச மதிப்பா? அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப மாடர்ன் ஓபன் டைப். அதனாலதான் என் மருமகளை சுதந்திரமா இருக்கட்டும்னு விட்டுருவேன். அவ எங்க போறான்றது முக்கியம் இல்ல, எங்க வர போறான்றது தான் முக்கியம். ஓ அப்படியா? என்ன கிண்டலா? அவ ஏதோ பூஜைக்கு வான்னு கூப்பிட்டா அவளுக்கு மரியாதை தரணுமேனு பூஜையில போய் உட்கார்ந்துருக்கா. இப்படி ஒரு மருமக யாருக்கு கிடைப்பா? பரவாயில்லையே, உன் மருமகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்றியே. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரியா? என்னங்க என்னங்க? இருப்ப நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா? சாம் பாருங்க, நேரா நம்ம பார்ட்டிக்கு தானே வரணும். அதை விட்டுட்டு அவ பத்மா கூப்பிட்டான்னு ஸ்ட்ரெயிட்டா பூஜையில போய் உட்கார்ந்துட்டா. என்ன சிரிப்பு? இல்லம்மா, இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு நடந்திருக்கு. எந்த கிருஷ்ணன்? என் ஒண்ணு விட்ட அண்ணனோட ரெண்டாவது தங்கச்சி புருஷன் அந்த கிருஷ்ணனா? சே, நான் பகவான் கிருஷ்ணனை தாமா ஓ, சொன்னேன். புராண கால கதையா? ஆனா கலிகாலத்துக்கும் பொருந்தும். சொல்லட்டுமா? என் தலையெழுத்து. நான் இப்ப வேணா விட்டுறவா போறீங்க? சொல்லி தொலைங்க. ஒரு தடவை கிருஷ்ணனை பார்க்க துரியோதனனும் அர்ஜுனனும் போனாங்க. அப்போ கிருஷ்ணன் தூங்கிட்டு இருந்தாரு. கண்ணு முழிச்சதும் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அடடா அர்ஜுனா, எப்ப வந்த, எப்படி இருக்கன்னு கேட்டாரு. அப்போ துரியோதனன் கோவப்பட்டு கிருஷ்ணன் கிட்ட, முதல்ல வந்த என்ன விட்டுட்டு அர்ஜுனனை விசாரிக்கிறியே, இது நியாயமான்னு கேட்டாரு. முதல்ல வந்த ஆளை பார்க்காம ரெண்டாவதா வந்த அர்ஜுனனை பார்த்தது தப்புதான். இல்லையே, அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு எதிர் திசையில உட்கார்ந்திருந்தான். ஆனா துரியோதன கால் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு யோசிச்சு தலை பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். அப்பப்பப்பப்பா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பார்ட்டிய உன் மருமகளுக்காக அரேஞ்ச் பண்ணிருந்தாலும் முதல்ல அவளை இன்வைட் பண்ணது யாரு? யாரு? பத்மாவதி.
அர்ஜுனன் மாதிரி அவன் முந்திக்கிட்டா. அப்போ என்ன துரியோதனன் சொல்றீங்களா? ம்ஹும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் துரியோதன மாதிரி தான். துரியோதனனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏய், எங்க ஜெயந்தியை காணோம்? ஜெயந்தி ஆ, கம் ஹியர். கமிங் கமிங். உன் மகனையும் மருமகளையும் தனித்தனியா பாக்குறதுக்கா நாங்க பார்ட்டிக்கு வந்தோம். 2 பேரையும் ஜோடியா பார்க்க வேண்டாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். எப்போ? போ, சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓகே ஓகே. 1 நிமிட் வெயிட். ஓகே. போய் கூட்டிட்டு வா ஜெயந்தி. அக்கா, இப்ப பேசினா சரியா இருக்கும். கொளுத்தி போடு. சரி. ஏன் ராஜி, இவ்வளோ அழகான மருமகளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு மட்டும் பூஜை பண்றியே? உன் பையனை பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. பார்த்தாலே கொத்திட்டு போற மாதிரி இருக்கான். இவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு என்ன சிக்கலு? இத பாருங்க, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி அழகா இருக்குன்னு சொன்னா எதிர்த்த வீட்டுக்காரி ஆமா ஆமா ஊஞ்சாடையிலே இருக்குன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். அப்படிதான் இப்ப எனக்கும் கோவம் வருது. இந்த பொண்ணு ஜெயந்தியோட மருமக, ஏன் மருமக இல்ல. எனக்கு மருமகளா வரதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கு. அது இங்க யாருக்கும் தெரியாது. இல்லனா கூட அதை தெரியப்படுத்துறதுக்காக இப்ப நான் இத சொல்றேன். ஹலோ,